Galata presents actor Deepak Dinkar meet and greet. Hospitality partner Gold Mines Hotel, Coimbatore. இன்னைக்கு வந்து பெரிய இயக்குனர் சூப்பர் ஸ்டாரே வச்சு ஏகிட்டாரு, தளபதி வச்சு ஏகிட்டாரு. ஸோ ஹிஸ் growth இஸ் ஃபினாமினல். நெல்சன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதே மாதிரி தான் அந்த ஜோடி டைம்லலாம் வந்து நெல்சன் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டராக சிம்பு சாரோடலாம் ஒர்க் பண்ணிட்டாரு. ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஹி வாண்டட் டு மூவ் ஹெட், அடுத்தது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ எப்படியாவது தளபதியை ரீச் பண்ணி கதை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த டைம் அது. அந்த டைம்லேயே ஸோ அப்போ வந்து அதான் சொல்கிறேன், ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிருந்தேன்னா ஒரு ஈஸி ஆக்சஸ் கிடச்சிருக்கும். பட் அந்த டைமில் வந்து யாரையாவது சோர்ஸை பிடிச்சி கேட்டு அப்படி தானே ரீச் அவுட் பண்ண முடியும், எல்லாருக்குமே அப்படி தான் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து சஞ்சீவ் மூலிமா கேட்க சொல்லி அதெல்லாம் ட்ரை பண்ணி சஞ்சீவே சொல்லி இதுமாதிரி இல்லைடா ரீச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்ன டைம் ஒன்று இருந்துச்சு. அப்போ நெல்சன் யூஸ் டு ஹேவ் அ ப்ரெசன்டேஷன் மாதிரி. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் முந்தி இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் கதையாக சொல்கிறேன்னு சொல்லி டைம் வாங்கி சொல்லுவாங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிரேக் தட் கிளீஷே ஐ திங்க் இட்ஸ் நெல்சன். ஏன்னா நெல்சனுடைய ப்ரெசன்டேஷனே வந்து ஏன்னா அப்போயே டெலிவிஷனில் ப்ரோமோ அதெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தனால ஸோ நெல்சனோட நரேஷனே வந்து நான் எடுக்க போகிற படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து கதையாக சொல்லணும்னா அந்த ஒரு எடிட்லேயே பண்ணிடுவாப்புல நரேஷனை. ஒரு ப்ரெசன்டேஷனாகவே இருக்கும், அது ஒரு ஏவியாகவே பண்ணி அப்படி தான் காட்டினாப்புல. அந்த ஏவி பார்த்தோன்னே பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு கதை அது வந்து ஐ திங்க் வேட்டை மன்னன் நினைக்கிறேன், அதுக்கான ஸ்கிரிப்டோட நரேஷன் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது டைம் நான் தான் சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி எஸ்டிஆரோட ஒர்க் பண்ணிருக்கல, அவர்கிட்டே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொல்லணுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி அது அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு விஜய் சார் வச்சு அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டான்னு சொல்லிட்டு. பட் ஒரு நரேஷன் இருந்துச்சு, அது காட்டணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அதுதான் இதுவான்னு எனக்கு தெரியல. பட் தெரியல நீங்கள் இப்படிலாம் எனக்கு கேட்டிங்கன்னா நான் அப்புறம் சொல்லி அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கத்த போகிறாரு நீங்கள் வேறு. பட் ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சு ஒரு அந்த வந்து ஐ திங்க் ஹி ஷோட் டு எஸ்டிஆர் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வேட்டை மன்னன்ற ப்ராஜெக்ட்டு வந்துச்சு. ஸோ அவர் எதிர்பார்த்து இந்த பட்ஜெட்டை தாண்டி அது இன்னும் பெருசாக போய் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் ஸ்டால் ஆச்சு. அதுக்கப்புறமா ஐ திங்க் ரொம்ப வருஷம் ஹி வாஸ் என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஏன்னா அந்த ஒரு ஃபோக்கஸ்னு இறங்கிட்டோன்னு வச்சோங்களேன், ஃபேமிலி அப்புறமா ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாகிடும். ஏன்னா அந்த போராட்டத்தில் இறங்கிட்டிங்கன்னா அதனால தான் நிறைய பேர் வந்து சினிமா சீரியல் ஐ மீன் டெலிவிஷன் இருக்கும் சினிமாவுக்கு வந்து வராமல் அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது காரணம் சேஃப் கேம். டெலிவிஷன் இஸ் ஆல்வேஸ் a சேஃப் பெட், உங்களுக்கு ரெகுலராக ஒர்க் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஹி ரிஸ்டட் அண்ட் ஹி ஸ்பெண்ட் மோர் டைம். அனிருத் ஆகட்டும் அப்புறமா அந்த சினிமா சர்க்கிளில் அப்கமிங் அப்போ எல்லாருமே அப்படியே பூம் ஆகிட்டு இருக்கிற டைமில் அங்கெல்லாம் வந்து ஹி வாஸ் ட்ராவலிங், அவங்களோடலாம் இருந்து அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் கோலமாவு கோகிலா த்ரூ விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா மூலிமா ஐ திங்க் ஹி காட் தட் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அதான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீஸ் கம்னா அது இட்ஸ் நாட் அ ஜோக். எல்லாருமே சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம், கமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க எல்லோரும் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் கண் கூட. ஸோ ஐ சீரியஸ்லி அப்ரிஷியேட் இஸ் டெடிகேஷன். ஆனாலும் இஸ் ஆல்வேஸ் கூல் லைக் திஸ். இப்போ எந்த இன்டர்வியூவில் பேசினாலும் நெல்சன் ஒரு இதுவாக பேசுகிறார்ல, அதுதான் இஸ் ரியல் செல்ஃப் அப்போலேருந்தே. ஸோ நீங்கள் இப்போ கூட வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், ஜோடியில் ப்ளூப்பர்ஸ் இருக்கும். அந்த ப்ளூப்பர் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் ஓவர் ஒன்று கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அது வந்து நெல்சன் இன்னொன்று ராஜ்குமார் அவங்களோட வாய்ஸ் ஓவர் தான். கலாய்க்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வரும்ல, அந்த இதுக்கு எல்லாமே இவங்க தான் வாய்ஸ் ஓவர் அப்பயே கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ளோவில் ஒன்று விட்டிங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி குட். ஆசிமன் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அப்பயே பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இவங்கெல்லாம் முன்னோடிகள். அந்த முன்னோடிகளோட ஒர்க் பண்ண பின்னோடிகள், நாடோடிகள் நாங்கள் தான். நெக்ஸ்ட் பிக்சர் போலாமா? ஆஹா, தலை தரிசனம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலையை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோடய ரவுண்ட் டேபிள் ஃப்ரெண்ட். அவருடைய பர்த்டே பார்ட்டி. அவர் வந்து நம்ம ஏகேக்கு நல்ல க்ளோஸ் அண்டு ஏகே அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரமாட்டார். ஸோ இவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் வந்தார் அன்றைக்கி. தலை, ஷாலினி மேம் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அப்போது என்ன சொல்கிறது, நான் கூட எதிர்பார்க்கல ஒரு வருவான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. பட் அந்த பார்ட்டிக்கு அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போகிறேன், பார்த்தா ஆல்ரெடி வாஸ் தேர். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்திருக்கார் போல இருக்குது. வந்து தலை தாங்க, உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பேஷன்ஸ் அவருக்கு. எத்தனை பேர் வந்து பேசினாலும் சரி,
ஹி அட்ரஸ்ட் எவ்ரி ஒன். ஏன்னா அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே கூப்பிடல, வெறும் ஒரு செலக்டடாக ஒரு 50 பேர் என்னமோ தான் கூப்பிட்டுருந்தாங்க. லிமிட்டட் க்ரௌடு தான். ஆனால் அந்த லிமிட்டட் க்ரௌடே எல்லாருமே டக்குன்னு எதிர்பார்க்காம தலையை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது வந்து திடீர்னு போகிறோம், ஆமாம், கோவிலுக்கு ஏங்கி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் கிடைக்காது, நட சாத்தியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து சாமியை முன்னாடி நின்று அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலுக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே. ஸோ எல்லாருக்கூடயும் நின்று டுக் ஃபோட்டோஸ். தனியாக எடுக்கணுமா, செல்ஃபி, ஓகே செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் ஃபோட்டோ, யா ப்ளீஸ் ப்ளீஸ் கம் கம் கம். சச் எ ஜென்டில்மேன், உண்மையிலே சொல்லணும். அண்ட் த வே ஹேண்டில்ஸ் பீப்புள், அவ்வளோ பொறுமையாக காது கொடுத்து. இப்போ நம்மளே ஒரு 4 பேருக்கு மேலே கை கொடுத்தோன்னா ஓகே 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 தலைவா அப்படின்னு கிளம்பிடுறோம்ல. பட் தலைகிட்டலாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இருந்து பொறுமையாக எல்லாரையும் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு. என் ஒய்ஃப் தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் பக்கத்தில் நின்று போகிறோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் முடியல. ஐம் டாக்கிங் ஈஸி, அவரே பேசுகிறேன், உனக்கு என்னன்ற கேட்டுருவான்னு பயம் வேறு. ஸோ அதனால் இன்கொயர்டு நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்லாம் கேட்டார். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இந்த மாதிரி டெலிவிஷனில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஓ இஸ் இட் நைஸ், வெரி குட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் டு டு, நிறைய இங்கிலீஷ் தான் பேசினார் தலை. ஸோ அதனால் வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி வி ப்ரொடியூஸ் ஷோஸ் அது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் ஸோ நைஸ், யா வி டன் தட், ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூ ஜென்டில்மேன் எஸ் தலை. ஆனால் அவரை தலைன்னு கூப்பிட முடியல, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி தலைன்னு கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்காருல்ல. ஓ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி. ஆமாம், இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தானே. ஓகே, ரொம்ப ரீசெண்டா? ஆமாம், துணிவுக்குலாம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக. இது ஹார்ட்லி 2 months இருக்கும். ஹார்ட்லி 2 months. ஏகே அப்படிதான் சொல்லி ஆகணும், இல்லை சார் அவ்வளோதான், அப்படிதான் ஜென்ரலாக பேசுகிறேன். தலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அது வந்து இல்லை, அவரே கேட்டதை விட டோன்ட் கால் மீ தலைன்னு சொல்லி கூட ஒன்றும் பண்ண முடியாது சார், எங்கள் ரத்தத்தில் ஊறுனது, வி ஹேவ் டு கால் இட் தலை, நோ அதர் கோ அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு, முடியல. சரி, ஏன் சொல்லியிருந்துருக்கலாம்ல, அது ஒரு ஒரு இல்லை அவர் வந்து ஏங்க அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு பேசவே தோணாதுங்க, ஏன்னா பேசவே முடியாது. அந்த ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி பார்க்கும்போது யூல் பி ஸ்டார் ஸ்ட்ரக்ல. ஐ மீன் ஐ வாஸ் ஸ்டார் ஸ்ட்ரக். ஓகே, ஐ லைக் தளபதி, ஐ லைக் தலை, ஐ லைக் சூப்பர் ஸ்டார், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு அந்த ஆரா இருக்கும்ல, அந்த கரிஷ்மா இருக்கும்ல. ஸோ இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டன்னிங் இது. அண்ட் இஸ் ஸோ கூல் அண்ட் கேஷுவல். எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசினார். ஹி கேவ் டைம் ஃபார் எவ்ரி ஒன். 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருப்பார். ஷாலினி மேம் இருந்தாங்க, எல்லோரும் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு தென் ஹி லெஃப்ட். யார் நீங்களா வைஃபா, யார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃபேன் பாய் ஃபேன் கேர்ள்? ஷீல் நெவர் கெட் தட் ஸ்டார் ஸ்ட்ரக்லாம், பட் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டார் ஸ்ட்ரக். ஏன்னா பீயிங் இந்த மீடியா நிறைய பேர் பார்க்குறோம். ஷீ இஸ் ஹேண்டில் ஸோ மெனி பிக் ஷோஸ், ஷீ இஸ் சீன் ஸோ மெனி பர்சனாலிட்டிஸ், ஷீ இஸ் ஹேண்டில் லாட் ஆஃப் பீப்புள். இன்ஃபேக்ட் அஜித் சார் கிட்ட அவள் பேசின ஒரு விஷயமே வந்து 100 Days of Indian சினிமாவில் வந்து வென் மை ஒய்ஃப் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் விஸ்கிராஃப்ட், அப்போ வந்து ஷீ வாஸ் ஹேண்ட்லிங் செலிபிரிட்டிஸ். அந்த டைமில் வந்து வென் தலை கேம் ப்ரோட்டோகால் படி ஒரு பர்டிகுலர் ரோல் அங்கே ஃப்ரண்ட்டில் உட்காரணும். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து எல்லாருமே அங்கே ஃபில் பண்ணிட்டாங்க. நிறைய அரசியல்வாதிகளும் வந்ததுனால அவங்க எல்லாமே உட்காந்துட்டாங்க. அந்த இடங்கள்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ப்ரோட்டோகால் படி அவங்கவுங்க அலாட்டட் இடத்துல கிடைக்கலன்னும் போது வென் தலை வாக்டன், ஐ திங்க் யூ ஆர் சிட்டிங் பிஹைண்ட். மார்னிங்கில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் பின்னாடி உட்காந்தோடனே இங்கே ஆர்கனைசிங் கமிட்டிலாம் பார்த்துட்டு இஸ் சிட்டிங் பிஹைண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சினி வெண்ட் அண்ட் ஷி செட், சார் திஸ் இஸ் நாட் வேர் யூ சப்போஸ் டு சிட், யூ ஹேவ் டு சிட் இன் த ஃப்ரண்ட் சார், வாங்க சார்னு. அஜித் சா இது மாதிரி ஓகே அங்கெல்லாம் ஃபில்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு he said இட்ஸ் ஓகேம்மா, ஐல் பி ஹியர், இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங், ஐ எம் ஃபைன், ஐல் வாட்ச் தி ஷோ ஃப்ரம் ஹியர்னு சொல்லிட்டு ஸோ ஹம்புளாக. இதே வேறு யாராவது ஸ்டாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இங்கே இடத்துல இடம் இல்லைன்னா நான் ஏன் உட்கார சொல்லி கிளம்பியிருப்பாங்க. அதையும் தாண்டி சேட் அந்த விஷயத்தை ஷி வாஸ் டெல்லிங் ஹிம். அப்போ யூ வாஸ் ரிகலெக்டிங் தட் இதுன்னு சேயிங், ஓ அப்படி ஆமாம்மா கரெக்ட் ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். நிஷா தாரிகா, அதாவது வந்து இவங்க அடிக்கடி பேர் மாற்றிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து நிஷா அவங்க பேர், தென் நடுவில் தாரிகான்னு சொல்லி ஷி கெப்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வேணா என்னோட ஃபஸ்ட்டு ஜோடியில் என்னுடைய பேர். ஸோ நிறைய பேர் அந்த வயலின் டான்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது, காட்டுவாசி மாதிரி ஆடினதா, ஐயோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம் நாங்கள். அன்றைக்கி எனக்கு வந்து செம்ம ஜுரம் எனக்கு அந்த டைமில். ஆமாம், ஒரு கட்டையில் தலையில் தொங்கி தான் என்ட்ரியை கொடுத்தானுங்க. ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த டைமில் நான் சீரியலில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஐ எம் நாட் அ டான்ஸர் அட் ஆல். எனக்கு வந்து ட்ரெயின்டு டான்ஸிங்லாம் கிடையாது. இவங்களாம் வந்து டான்ஸ்லேயே உருவானவங்க. ஸோ அதனால் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து டான்ஸ் கிளாஸ்லாம் டெடிக்கேட்டடாக வந்துடுவா. 6 மணிக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ்னா 5 மணிக்கெலாம் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சிடும். 1/2 மணி நேரத்தில் கற்றுப்பா சாங்க. நம்மலாம் 6 நாள் ஆனாலும் கற்றுக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஏன்னா ஜோடி நம்பரும் அது ஃபஸ்ட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் இன் சவுத் இண்டியன் டெலிவிஷனில் அஸ் இன் ரியாலிட்டி ஷோவில். அது முன்னாடி டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்துருக்கு. ஒரு ரியாலிட்டி ஷோவில் செலிபிரிட்டிஸை வச்சு டான்ஸுன்றது வந்து இதுதான். ஸோ அதில் வந்து தாரிகாவோட ஆடும்போது ஷி வாஸ்
என்ன சொல்கிறது, நம்மளோட ஒரு 10 படி ஜாஸ்தி இருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கும் போது அவளை நான் மேட்ச் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதாவது எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்சுட்டு பதில் ஐ மீன் சொல்கிற ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் முன்னாடி அப்போ தான் போய் கற்றுக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பர்டிகுலராக அவங்க கேட்ட மாதிரி அந்த மதன்னு அந்த சாங்கு தான் ஆடினோம். செம்ம ஜுரம் எனக்கு. நான் ஆடி முடிச்சா போகிறேன்னு சொல்லி இந்த வயல் காட்டில் தான் ஆடினேன். அப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து விழுந்து சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்க இன்னி வரைக்கும் எனக்கு சொல்லலை. அது என்னோடய அவுட்ஃபிட்டா என்ன எதனாலன்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் ஃபன் டைம்ஸ் அதெல்லாம்.